பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அற்புதமான காணொளியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விசை கூட நானும் என் ஊழியமும் என் குடும்பமும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு நைட்டு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். கவனிங்க, ரூத்தின் சரித்திரத்தில் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என் அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். நகோமி என்கிற ஒரு பெண் தன் பெயரை மாற்ற சொல்லி தன் உறவினரிடத்தில் சொல்கிறாள். ஏன் என்னை நகோமி என்று கூப்பிடுகிறீர்கள், என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள். ஏனென்றால் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், மிகுந்த கசப்பை எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அவள் புலம்புகிறதை நாம் பார்க்க முடியும். கசப்பு எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரக்கூடிய ஒரு அனுபவம். எல்லாரும் நிச்சயமா இந்த பாதையின் வழியா போயிருப்போம். நான் சில நேரங்களில் சொல்றதை இப்படி கேட்டிருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்ததை விட ரொம்ப துக்கத்தோடு இருந்த நாட்கள் தான் அதிகம் பாஸ்டர். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த நாளை விட ரொம்ப வேதனையை அனுபவிச்ச நாட்கள் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய இழந்துட்டேன், நிறைய விஷயங்களை பறி கொடுத்துட்டேன், நிறைய குடும்ப உறவுகளில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது நகோமி என்றால் மனமகிழ்ச்சி என்று பொருள். மனமகிழ்ச்சியாய் வாழக்கூடியவள் கசந்து போய் சொல்லுகிறாள், என்னை மாறாள் என்று அழையுங்கள் என்று. ஏன் இந்த மாறாள் என்கிற அனுபவம், ஏன் இந்த கசப்பான அனுபவம்? பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். என் அன்புக்குரியவர்களே, அவள் வாழ்வில் ஒரு நிறைவு இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு மகிழ்ச்சி இருந்தது, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை தான் இருந்தது. ஆனால் அவள் வாழ்விலே ஒரு பெரிய சிறுமையையும் வேதனையையும் கசப்பையும் அனுபவிக்க காரணம் யாரு? நல்லா கவனிக்கணும். கர்த்தர் காரணம் அல்ல. அவள் எடுத்த தீர்மானம் தான் அவளுக்கு ஒரு பெரிய குறைவை கொண்டு வந்தது. இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்கிற உங்க வாழ்க்கையில கசப்பை மாற்றி களிப்பை கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்வில் இருக்கிற மாறாள் என்கிற அனுபவத்தை மாற்றி மகிழ்ச்சியை தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில் இந்த கசப்பு, ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த இழப்புகள், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நஷ்டங்கள்? ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு அமர்ந்திருப்பீர்களானால் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்கிறீங்களா? பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. அவள் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை குறைவுள்ளவராக அனுப்பினார். நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த வெறுமை, ஏன் இந்த குறைவு வாழ்க்கையில வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெத்லெகேம் என்கிற அப்பத்தின் வீட்டில் பஞ்சம், மோவாப் என்கிற ஒரு அந்நிய தேசத்தை தேடி இவள் போகிறாள். நான் இப்படி சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில நாம் இருக்கிற இடம் ஒருவேளை பஞ்சமும் பற்றாக்குறையும் போராட்டமும் வேதனையும் நிறைந்த ஒரு களமாக இருந்தாலும் அந்த இடம் நமக்கு அப்பத்தின் வீடு என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம வாக்குத்தத்தத்தின் எல்லையில் இருக்கிறோம். நமக்கு தேவன் நியமித்திருக்கிற எல்லையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் நெருக்கமும் பஞ்சமும் வந்தாலும் நம்மை போஷிப்பதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அப்படின்னா பஞ்சத்தில் கூட அவளுக்கு குறைவில்லை, பஞ்சத்தில் கூட அவளுக்கு சாவு இல்லை, பஞ்சத்தில் கூட அவளுக்கு இழப்பு இல்லை. நிரந்தரமில்லாத அந்த பஞ்சத்தை நினைத்து ஆமென் தன் வாழ்க்கையில மோவாப் என்கிற நிரந்தரமற்ற இடத்திற்கு போகிறாள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் பாதையை மாற்றிக்கொள்ளும் போதும் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும் போதும் தற்கால தேவைகளை நினைத்து ஆமென் தரிசனத்தை மறக்கும் போதும் தான் நம்ம லைஃப்ல கசப்புகளும் பஞ்சங்களும் வருகிறது, இழப்புகளும் வருகிறது. இன்னைக்கு ஒருவேளை கசந்து போய் வாழ்க்கையில வெறுத்து போய் ஏன் எனக்கு இந்த நஷ்டம், ஏன் எனக்கு இந்த கவலைன்னு சொல்லி நீங்க புலம்புறீங்களா? ஆண்டவர் ஒரு நொடி போதும் உங்க வாழ்க்கையினுடைய நிலைமையை தலைகளாக மாற்றுவதற்கு. ஆனால் தேவன் அற்புதம் செய்வதற்கு நம்மிடத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? எந்த இடத்துல கர்த்தர் வச்சாரோ அந்த இடத்துல இல்லாம தற்காலத்துல கொஞ்ச காலத்துல ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, கொஞ்ச காலத்துல ஏற்பட்டிருக்கிற பஞ்சம், கொஞ்ச காலத்துல ஏற்பட்டிருக்கிற போராட்டத்துக்காக அவன் நிரந்தரமற்ற மோவாபை தேடி போனதுதான் தவறு. நான் ஒருவேளை அப்படிப்பட்ட இடத்துல நான் எந்த இடத்துல தவறு செய்து, எந்த இடத்துல திசை மாறி, எந்த இடத்துல தவறான முடிவுகளை எடுத்து, எந்த இடத்துல நான் தேவன் வைத்த இடத்தில் இல்லாமல் வேறு ஒரு இடத்தை தேடி போனேனோ அங்கேதான் கசப்பு எனக்கு ஆரம்பித்திருக்கிறது என்று புரிந்து என்றைக்கு ஒரு தேவ மனிதன் தேவ மனுஷி மனம் திரும்புகிறாளோ அன்றைக்கு கர்த்தர் ஒரு விடியலை நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார்.
ஒருவேளை நீங்க கசந்து போய் வாழ்க்கையில வேதனையோட இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் வச்ச இடத்துல நான் இல்லாமல் போனதுதான் இந்த கசப்புக்கு காரணம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போனதுதான் இந்த கசப்புக்கு காரணம். தேவன் என்ன வச்ச இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்தை, வேற ஒரு பொசிஷனை, வேற ஒரு நிலையை, வேற ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுத்ததுதான் கசப்புக்கு காரணம் என்று உணர்ந்து நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையில் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கசப்புக்கு காரணமாயிருக்கிற ஆண்டவரே நிலையில்லாத ஒரு ஆண்டவரே இடத்தை தேடி நிரந்தரமான ஆசீர்வாதங்களை மறந்து தற்காலங்களில் ஆண்டவரே அற்ப காலங்களில் கொஞ்ச காலங்களில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை நினைத்து நாங்கள் பாதையை மாற்றிக்கொண்டிருப்போமானால், தரிசனத்தை மாற்றிக்கொண்டிருப்போமானால், திட்டத்தை மாற்றிக்கொண்டிருப்போமானால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்விலே ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். மனம் திரும்புகிற ஒவ்வொரு வாழ்விலும், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கசப்பை மாற்றி களிப்பை தாரும். ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. தீர்மானம் எடுங்கள், பாதையை திருப்புங்கள், தேவன் வைத்த ஸ்தானத்திற்கு வாருங்கள். உங்கள் கசப்பு களிப்பாக மாறும். Have a good night. God bless you.